அதனுடைய ஹெட்டிங் மட்டும் நான் படிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா, சின்ன ஐடியா கிடைச்சிடும். பார்த்தீங்களா, முப்பால் முதல் வந்து முன்னுரைக்கு அப்புறம் முப்பால் அப்படின்னு எப்படி ஆதி காலத்தில் வந்து திருக்குறள் கிடையாது. அதனுடைய இயற்பெயர் வந்து முப்பால் தான் கொடுத்தாங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் எல்லா அறிஞர்களுக்கும் தெரியும். அடுத்து திருவள்ளுவர் ஆண்ட நாடு இந்த ஆண்டு தான். இதுதான் நாஞ்சில் நாடு. அது இப்போ நான் சொன்ன அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற பாண்டிய நாடு. திருவள்ளுவருடைய இயற்பெயர் அதையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. திருவள்ளுவருடைய காலம் அதையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சங்க காலம், சங்க காலத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. திருவள்ளுவர் என்ற பெயர் எப்படி வந்தது அதையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது வந்து ஐயா சொன்னார் விளக்கத்தில் வந்து ஒரு என்ன சாமி பிள்ளைங்கிறது எல்லாருமே ஒரு குழு அமைச்சு 1928 36 இவருக்கு எப்படி இவர் பெயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஞாபகம் இல்லை எனக்கு. இதையும் வந்து இதில் எழுதியிருக்கிறேன் நான். அடுத்து உலகிற்கு அறிவுமான ஜியுப்போ 1812 எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்து திருவள்ளுவர் ஆண்ட தமிழக அரசு அறிவித்தல் 1972 திருவள்ளுவர் அரசு 76 இதே எழுதியிருக்கிறதா. திருவள்ளுவருக்கு உணவு கொடுத்த வரலாறு ஐயா சொன்னார். சர்மா அவர்கள் ஒரு உருவத்தை கொடுத்தார். அதே வந்து அந்த அரசு காயிலில் வந்து அவர் கொடை பிடிச்சிட்டு ஒரு மொட்டை எடுத்துட்டு ஒரு சாமியாரை கொடுத்துருக்கார். அவர் தான் வள்ளுவரா இல்லை இவர் தான் வள்ளுவரான்னு தெரியாது. நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு பொம்மை போட்டு இவர் தான் வள்ளுவர் நாமெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஆனால் அவருடைய உருவம் என்னன்னு தெரியல. அதையும் நான் தேட போகிறேன். நான் அதுக்கு எல்லாம் உழைச்சி முடியல ஆராய்ந்து எங்கேயாவது ஒரு அவுட்லைன் கிடைக்கும். சிறப்பு பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். திருவள்ளுவர் மாலை பற்றி சொல்லிட்டேன். திருவள்ளுவருடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும். திருக்குறள் படைப்பின் பெருமை அதுவும் உங்களுக்கு தெரியும். திருவள்ளுவரும் திருமூலரும் அம்மா தாய் பராசக்தி வந்திருக்காங்க. அவங்க வந்து திருமூலரை பற்றி பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. திருமூலரினுடைய ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவியாக இருந்து பல ஆண்டுகளாக திருமூலருக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை எனக்கு திருமூலரை எப்போ எனக்கு அவருடைய நூல் மூலம் எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதோ இவர்களுடைய தொடர்பு எனக்கு 5-6 வருடங்களுக்கு கொண்டு கிடைத்தது. அது அப்புறத்திலிருந்து அவர்கள் என்னுடைய தொடர்பில் இருக்கிறார்கள். அவர் அதை விட சிறப்பாக ஒரு கல்லூரியின் மூலமாக அந்த அமைப்புகளை எடுத்து எல்லாருக்கும் பட்டயங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். திருமூலருக்காக டிப்ளமோ, டாக்டரேட்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் திருமூலருக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளுவரின் சிறப்பு திருக்குறளின் படைப்பின் பெருமை திருவள்ளுவரும் திருமூலரும் திருவள்ளுவரும் சமணமும் திருவள்ளுவரும் சைவமும் நினைவு சின்னங்கள் எல்லாம் தெரியும். நினைவு சின்னங்கள் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வள்ளுவர் கோட்டம் இப்போ இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்கிறது. அடுத்து வள்ளுவர் காலத்தையே வழக்கு சொல். இது நீங்கள் வேணால் ஒரு தடவை படிச்சு இது வேணால் சொல்ல நீங்கள் கேட்க மாட்டீங்க. விருதுநகர் வந்தது கூட தான் கார்டு வந்து கிடைக்குமான்னு தான் வந்தேன். எனக்கு அந்த அளவு கிடைக்கல. நீங்கள் கிடைச்சிருக்கு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு லிங்க் இருந்துச்சுனாக்கா உங்கள் நம்பரையும் கட்டணம் கொடுத்தா அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மொழிபெயர் சொல்லுவாங்க. மராட்டி மட்டும் மொழிபெயர் சொல்லுவாங்க. தமிழ் வந்து டைப் பண்ணிட்டுருங்க. ஒரு 60 புத்தகம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதோட புத்தகம் ஒரு 4 புத்தகம் இருக்கு. அது வேண்டாம்னு ஏன்னா இவங்களோட தான் ரொம்ப அருமையாக இருக்கு. கொடுக்கலாம் இதெல்லாம். ஏதாவது ஆய்வுப்பட நோக்கில் வச்சுருக்கீங்கன்னாக்கா சிறந்ததாக நீங்கள் கருதினாக்கா மராட்டி மொழியெல்லாம் மொழிபெயர் பண்ணுறதுக்கு புத்தகங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நான் மராட்டி மொழியில் மொழிபெயர் பண்ணுறதுக்கு அந்தந்த அரசு வந்து உங்களுக்கு வந்து மராட்டி மொழியில் மகாராஷ்டிராவிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்துட்டு நான் சேர்மஸாக இருக்கேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நான் வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறேன். இதே என்னுடைய அட்ரஸ் மீனாட்சி அம்மாட்ட வாங்கிக்கோங்க. உங்கள் புத்தகங்கள் கொடுக்கறதுனாக்கா எனக்கு கொரியரில் அனுப்பிச்சுடுங்க. இல்லை பிடிஎஃபாகவும் கேட்பாங்க. அவங்க எப்படி கேட்குறாங்கன்னு தெரியாது. சப்போஸ் எப்படியாவது இது கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை நான் வந்து ரெஃபர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப உழைச்சிருக்கீங்க. இதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சே ஆகணும். எனக்கு வேண்டாம். திருவள்ளுவர் மக்களுக்கு இது தெரியணும்.